Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல third chapter integral calculus 2 பார்க்க போகிறோம். அதில் example 3.18 and 3.19 பார்க்க போகிறோம். இந்த 3.18 and 3.19 very important sums நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க and it's very important. Okay. Example 3.18. The marginal cost C dash X and marginal revenue ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா சியோட ஃபார்முலாவில் வர கேக்கு பதில் 200. டிட்டர்மைன் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அது மேக்ஸிமமாக மினிமமானு பார்க்கணும். 11th நம்ம மேக்ஸிமம் மினிமம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இருந்தாலும் நான் 1 செகண்ட் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட்டுக்கு மார்ஜினல் காஸ்ட்லேருந்து காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் ரெவன்யூலேருந்து ரெவன்யூ கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? P = R - C. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? P = R - C. இதில் போட்டுட்டு இது மேக்ஸிமமாக மினிமமான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ C = integral MC dx + K. 50 பண்ணால் 50x ப்ளஸ் பை 50 அப்படியே இருக்கட்டும். எக்ஸை பண்ணால் x² + 2 + K. இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கனால காஸ்ட்டு ஃபார்முலாவில் வர கேக்கு பதில் 200ன்னு போட்டுட்டேன். இப்போ ஓகேவா? ஸோ 50x + x² / 100 + 200. அதுக்கடுத்த ரெவன்யூ இன்டிக்ரல் MR dx + K. 60 பண்ணால் 60x + K. இதில் ஒன்றுமே கொடுக்கல. அப்போ x 0 R 0ன்னு போட்டிங்கன்னா கேக்கும் 0 வருது. மிஸ் இங்கேயும் K வருது இங்கேயும் K வருது, கன்ஃபியூஷனாக இருக்குன்னா காஸ்ட்டுக்கு வர்றதை K1ன்னு வச்சுக்கோங்க, ரெவன்யூக்கு வர்றதை K2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், சியும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? R - C. அப்போ ஆரோட ஆன்சர் மைனஸ் சியோட ஆன்சர் போடணும். அப்போ -50x - x² / 100 - 200. 60x - 50x 10x - x² / 100 - 200. இப்போ மேக்ஸிமம் மினிமம்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இது மேக்ஸிமமாக மினிமமான்னு கேட்டால் இதை 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்து ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் இருக்க எக்ஸுக்கு நிறையா வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை இந்த செகண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ப்ளஸில் வந்தால் மினிமம், மைனஸில் வந்தால் மேக்ஸிமம். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். எந்த ஒரு கொஸ்டினை கொடுத்து மேக்ஸிமம் மினிமம் கேட்டாலும் அந்த கொஸ்டினை எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? 2 வாட்டி பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சரை 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். ஒரு வேல்யூ கிடைக்கலாம், 2 வேல்யூ கிடைக்கலாம். அப்போ அந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த செகண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ப்ளஸில் வந்தால் மினிமம், மைனஸில் வந்தால் மேக்ஸிமம். இப்போ இங்கே பாருங்கள், P கொடுத்துட்டாங்களா? நான் இதை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? நமக்கு இன்டிக்ரலில் x² இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பவரில் 1 ஆட் பண்ணி பை அதே நம்பர் போடுவோம். இதுவே இன்டிக்ரலில் இருந்தால் பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வரும், பவரில் 1 மைனஸ் ஆகிடும். ஓகேவா? nx⁻n - 1. இது டிஃப்ரென்ஷியேஷன். 10xை பண்ணால் 10 மைனஸ் பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வந்துடும், 2x/100. கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. இப்போ இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணேன்னா x/50 = 10. அப்போ x 500ன்னு வருது. ரெண்டாவது வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0 -1/50, எக்ஸை பண்ணால் 1. இந்த ஆன்சரே நெகட்டிவில் தான் வருது. அப்போ இது என்ன? மேக்ஸிமம். அப்போ ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமம் when x = 500. நம்மளோட ப்ராஃபிட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் எக்ஸுக்கு பதில் 500ன்னு போட்டு எவ்வளோ ப்ராஃபிட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நல்லா கவனி. ப்ராஃபிட்டை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வாட்டி பண்ணது 0ன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு எக்ஸோட ஆன்சர் 500 வருது. நெக்ஸ்ட்டு அது செகண்ட் வாட்டியில் போடலாம் பார்த்தா இங்கே எக்ஸே இல்லை. ஸோ ஆன்சர் நெகட்டிவில் வர்றதுனால மேக்ஸிமம். ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 3.17. ஏன் நான் ஃபஸ்ட் 3.18 சொன்னேன்னா அது கொஞ்சம்
ரொம்ப முக்கியமான சம்மா. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், கொஞ்சம் ஒழுங்காக கவனிங்க. A firm has the marginal revenue function given by MR equal to A by X plus B the whole square minus C, where X is the output and A, B, C are constant. Show demand function is given by அப்படின்னா இப்போ எம்ஆர் கொடுத்துட்டாங்க, ஓகேவா. டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், P ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸால் டிவைட் பண்ணால் டிமாண்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனோட ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உனக்கு கிடைச்ச ஆன்சரை நீ எப்படியாவது ஆல்ட்ரு பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு வர வைக்கணும், ஓகே. ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆரோட ஃபார்முலா என்ன, இன்டிகிரல் எம்ஆர் டிஎக்ஸ் ப்ளஸ் கே ஏ பை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே எக்ஸ் டேர்ம் இருந்தால் அதை மேலே கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மேலே வந்தால் என்னவாயிடும், எக்ஸ் ப்ளஸ் பி பவர் -2 மைனஸ் சி டிஎக்ஸ் ப்ளஸ் கே ஏ. இது பவரில் ஒன்று ஆட் பண்ணுங்கள். அப்போ -2 + 1 என்ன வரும், -1 பை -1 மைனஸ் சி கான்ஸ்டண்ட்டை பண்ணால் சிஎக்ஸ் ப்ளஸ் கே. இப்போ இந்த மைனஸ் சைன் எங்கே போட்டுக்கலாம். இப்போ பவரில் இருக்க -1 நீங்கள் எப்போதும் போல் கீழே கொண்டு வந்துடலாம், ஓகேவா. நமக்கு இங்கே ஃபார்முலா வந்து இன்டிகிரல் எக்ஸ் பவர் என்னுக்கு தான் தெரியும், அதனால தான் மேலே கொண்டு வந்து இன்டிகிரேட் பண்ணுறோம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ ஆரோட வேல்யூ எல்லாம் கொடுக்கல. ஸோ நானே என்ன எடுத்துப்பேன், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வர இடத்துலலாம் 0 போடு, ஆர் வர இடத்துல 0 போடு. அப்போ என்ன வரும், 0 ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி, இது போய்டும் ப்ளஸ் கே. அப்போ -a by b இந்த பக்கம் வந்தால் +a by b. அப்போ கேவோட ஆன்சர் a by b. எக்ஸ் 0 ஆர் 0 போட்டால் எப்போதுமே கேவோட ஆன்சர் 0 வராதிங்க, நீங்கள் போட்டு பார்க்கணும். எக்ஸ் வர இடத்துலலாம் 0 போட்டால் ஆர் வர இடத்துல 0 போட்டால் என்ன வேல்யூ வருதுன்னு. அப்போ ரெவன்யூவோட ஃபார்முலா -a by x + b - cx + a by b. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, டிமாண்ட் ஃபங்க்ஷன் p ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ். அப்போ இங்கே இருக்க ஒன்று வந்து எக்ஸால் டிவைட் பண்ணோம். அப்போ -a by x into x plus b, இது -cன்னு மட்டும்தான் வரும், ப்ளஸ் a by bx. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனை நம்ம மாற்றி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கொஸ்டினில் இருக்க ஆன்சருக்கு வர வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, இதுலேயே எக்ஸ் பின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுப்போம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் அந்த ரெண்டு டேர்மையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். இப்போ எல்சிஎம் எடு, இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, பி இருக்குது. அப்போ என்னோடய டினாமினேட்டர் எக்ஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் பி. இங்கே எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் பியும் இருக்குது. அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும், பியால் பண்ணால் போதும். இப்போ டினாமினேட்டர் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் பி, பி. இங்கே இது ரெண்டும் இருக்குது. அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும், பியால் பண்ணால் போதும், -ab ப்ளஸ் இங்கே பியும் எக்ஸ் இருக்குது. அப்போ நான் எதால் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் பி, -ab ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏபி பைன்னு வரும். -ab ப்ளஸ் ஏபி கேன்சல் ஆகிடும். அப்போ ஏஎக்ஸ் பை எக்ஸ்பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் சி, எக்ஸ் போயிடும். அப்போ ஏ பை பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் சி. பட் இது என்னோடய கொஸ்டினில் இல்லை, ஓகேவா. என்னோடய கொஸ்டினில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு வருது, ஓகேவா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ இப்போ என்னோடய ஆன்சர் பி ஈக்குவல் டு ஏ பை பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் சி. மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் சி, ஓகேவா. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் பியை இங்கே கொண்டு போயிடணும், ஏன்னா அப்போ தானே எக்ஸ் ஈக்குவல் டுன்னு என்னால் கொண்டு வர முடியும். இந்த எக்ஸ் ப்ளஸ் பி இங்கே போயிடணும், இந்த பி ப்ளஸ் சி இங்கே வந்துடணும். இந்த ப்ளஸ் பி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் சி. இப்போ என்னோடய கொஸ்டினில் இருக்கிற ஆன்சரை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் 3.17 3.18 இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள், அப்போ தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதா மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.